வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்னைக்கு பசீம் ருசீம்ல ஒரு அருமையான தக்காளி சூப்பு செய்ய போகிறோம். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடக்கூடிய இந்த அருமையான தக்காளி சூப்பு நம்ம அதிக மசாலாஸ்லாம் சேர்க்காம ரொம்ப ஹெல்த்தியாக, சிம்பிளாக, சூப்பராக, ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட்டான பிறகு நறுக்கின பெரிய வெங்காயம் 1, நறுக்கின சாம்பார் வெங்காயம் 10 சேர்த்து ரெண்டையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கணும். 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய் தூள், 1 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கிக்கணும். இது கூட உரிச்ச பூண்டு சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு டெக்ஸ்சர், டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் பூண்டு வந்து ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்த பிறகு ஒரு 30 செகண்ட்ஸில் நம்ம இது கூட ஒரு 4 கிளாஸ் தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கணும். பூண்டு அதிக நேரம் வதக்கிடக்கூடாது. இப்படி பூண்டு ஜஸ்ட் வேக வச்சு செய்யறதுனால இந்த சூப்பு வந்து ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். பூண்டு தேவையான அளவு வெந்த பிறகு இது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை அரைச்சி சேர்த்துக்கணும். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து கொதிக்க விடணும். சூப்பு கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஒரு பேனில் 1/4 ஸ்பூன் ஆயில், 2 டிராப் நெய் சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். ஹீட்டான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கணும். தாளிப்பு ரெடியான பிறகு நம்ம கொதிச்சுட்டு இருக்க சூப்லேருந்து 2 கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அந்த கொதிக்கிற சூப்லேயே இதை வந்து சேர்த்துக்கணும். இது சேர்த்த பிறகு ஒரு 30 செகண்ட் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி நம்ம சேர்க்கறதுனால சூப்பு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அதோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி இந்த மாதிரி சும்மா போடணும். அதே மாதிரி 4 புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுற சமயத்தில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில், அதாவது கொஞ்சம் தனியாகவே இருந்தால் தான் கொஞ்சம் ஆறுன பிறகு சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காகும். அதனால் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். கம தக்காளி சூப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.